ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடிய ஜெட்பே பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜெட்பே கேஷ்பேக் ஹேர் பேர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸும் நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நல்லா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல கான்செப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் இந்த ஜெட்பே வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த ஜெட்பேல என்னென்ன பிளான் டீட்டெயில்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐடி ஆக்டிவேட் ரெக்வஸ்ட் எப்படி நம்ம கொடுக்கணுன்றதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே, இந்த ஜெட்பேவோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இதனோட முழுமையான விளக்கம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜெட்பேவை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். உங்களோட செலவை கம்மிப்படுத்தக்கூடிய ஆப் தான் இது. அதாவது நம்ம எப்போதுமே ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, மொபைல் ரீசார்ஜ் இல்ல வீட்டுக்கு டிடிஎக்ஸ் ரீசார்ஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த ரீசார்ஜ் பண்றப்ப ஜிபே, போன்பே இந்த மாதிரி நிறைய வேலட் நம்ம யூஸ் பண்றோம். அது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ரீசார்ஜே பண்றோம் அப்படின்னா ரீசார்ஜ் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் ரீசார்ஜ் பண்றோம் இல்லைங்களா. அந்த செலவை கம்மிப்படுத்தக்கூடிய ஆப் தான் இந்த ஜெட்பே. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலேயே இது நல்லா சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஜிபே, போன்பே, பேடிஎம் இதுல நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு பதில் இந்த ஆப்குள்ள வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, இல்ல டிவிக்கு ரீசார்ஜ், இபி பில் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுவோம் இல்லையா. அது எல்லாமே பண்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை கம்மி பண்றது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கமுமே இவங்க கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசல தான் இதை வந்து இப்போதைக்கு இந்த கம்பெனி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதுல வந்து ராயல்டி இன்கம் வந்து கெயின் பண்ணிட்டு ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இன்கம், லெவல் இன்கம்லாம் எக்கச்சக்கம் இருக்கு. நம்ம எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் இன்கம்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இது பிளே ஸ்டோர்ல இருக்கிறதுனால தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா வச்சிருக்காங்க. நாம இந்த ஆப் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் பில் கட்டிக்கலாம், கேஸ், தண்ணி வரி, லோனு, இஎம்ஐ எல்லாமே நம்ம இது மூலியமாவே பண்ணிக்கலாம். இது மூலியமா பண்றதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்றது ஃப்ரீ தான், இன்வெஸ்ட்மெண்டே தேவையில்லை மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேணா ரெஃபரல் எடுக்கலாம், எந்த வித லிமிட்டுமே கிடையாது. அதே மாதிரி இதுல ஏர்னிங்னு சொல்ல போனா நிறைய வகையான ஏர்னிங்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ஃபண்ட், அப்புறம் ராயல்டி இன்கம், பாசிவ் இன்கம், ரிவார்டு இன்கம், ஆனுவல் டூர்லாம் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல அப்ரூவல், பிரைவேட் லிமிட்டடா அப்ரூவல் வாங்கி லீகல் சர்டிபிகேட்டோட கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது யூஸ் பண்றதுனால எந்த வித ரிஸ்க்குமே கிடையாது. 24 hours கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா கம்பெனியை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், டைரக்டா உங்களுக்கு பிளே ஸ்டோர் போயிடும். பிளே ஸ்டோர்ல போனோம்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் வந்து பாஸ்வேர்டு இதை மட்டும் கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றப்ப உங்க மொபைல் நம்பர் கொடுத்தும் பண்ணலாம், இல்ல உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க, அதை கொடுத்து கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல சைன் அப் போனஸ் நம்மளுக்கு 599 ரூபா கொடுக்குறாங்க. இதையுமே நாம விட்ராவலுமே எடுத்துக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஆக்சுவலி இதுல வந்து 2 பிளான் இருக்கு. பிரீமியம், சூப்பர் பிரீமியம் இந்த மாதிரி இருக்கு. இல்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ யூசர் சர்வீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட கமிஷன் சார்ட்டை பாருங்க. அதாவது நீங்க ஃப்ரீ யூசரா இருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க செல்ஃபா நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கும். டிடிஹெச் ரீசார்ஜ், அப்புறம் வந்து நீங்க எந்த ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு 2 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும். வந்து ஜாயினிங் பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. பிரீமியம் பேக்கேஜ், சூப்பர் பிரீமியம் பேக்கேஜ். அதாவது 599
599 ரூபா, இன்னொன்று வந்து 1199 ரூபா. ஓகேங்களா? இதில் இப்போதைக்கு என்ன கேட்டால் நீங்கள் இந்த 599 மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. 599 மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் நிறைய இன்கமை ஏர்ன் பண்ணலாம். இதில் நம்ம போய் ரெஃபரல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுமே அவசியம் கிடையாது. நம்ம செல்ஃபாகவே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாவே 2-3 மொபைல் இருக்கு இல்லையா? அந்த 2-3 மொபைலுக்குமே நீங்கள் செல்ஃபாக ரீசார்ஜ் பண்ணுறதுனாலே மற்ற வேலெட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் சார்ஜ் பிடிப்பாங்க. இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கமிஷன் தான் கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் 599 கட்டி உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸ் அதே 599 உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்ணுறப்பையும் இந்த 599 ரூபாயில் நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்ணுறப்பையும் உங்களுடைய விட்ராவல் வேலெட்டில் வந்து நீங்கள் அதை வந்து விட்ராவலுமே எடுத்துக்கலாம். நீங்கள் செல்ஃபாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% கமிஷன் கொடுக்குறாங்க. உங்கள் டீமில் யாராச்சும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 1.5% உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் கொடுக்குறாங்க, லெவல் கமிஷன் கொடுக்குறாங்க, ஷாப்பிங் கமிஷன் கொடுக்குறாங்க, கூப்பன் கேஷ்பேக், ராயல்ட்டி இன்கம், பிரான்ச்சைசி கமிஷன், ரிவார்ட் அண்ட் டூ, மணி பிளான்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 வகையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ப்ரீமியம் யூசர் சர்வீஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ரீமியம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% கமிஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இந்த 7%ங்கிறதே ரொம்ப அதிகம். எந்த பேக்கேஜில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 7% உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அந்த ₹1 என்னன்னு கேட்டிங்களா, சைன் அப் போனஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதுலேருந்து ₹1 நம்மளுக்கு விட்ராவல் வேலெட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 7% கமிஷன் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அந்த ₹1 ஆட் ஆகும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதெல்லாம் ஆட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரீசார்ஜ் பண்றப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு கமிஷன் ஆட் ஆகும். நீங்க ஒரு மாசத்துல 15 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது 5000க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு கீழே ரெஃபரல் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு 200 உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதுல லெவல் இன்கம் பாருங்க, நம்மளுக்கு 20 லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது நம்ம டைரக்ட் ரெஃபரலுக்கு ₹200 உடனே தந்துருவாங்க. இதே உங்களுக்கு கீழே நீங்க ஒரு 5 பேரை நீங்க ஜாயின் பண்ணீங்க, பிரீமியம் பேக்கேஜில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் 1000 ரிசீவ் ஆயிடும். உங்களுடைய 2வது லெவலில் உங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்ட் இருந்துமே ₹40 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த் 25 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 20 லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. டீம் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ராயல்ட்டி இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு இப்போ நிறைய டீம் லீடர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரேங்க்ஸ் பாருங்க, பிரான்ஸ்ல உங்களுக்கு கீழே ஒரு 15 பேரை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து ராயல்ட்டி இன்கம் வந்து 2% உங்களுக்கு டெய்லியுமே ஆட் ஆகும். அதே மாதிரி சில்வர் அப்படின்னா உங்களுக்கு கீழே 4 பிரான்ஸ் ப்ளஸ், அதாவது உங்கள் டீமில் 30 பேரை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் 1.5% டெய்லியுமே உங்களுக்கு ஆட் ஆகும். இதே மாதிரி நம்மளுக்கு கீழே எத்தனை டீம் போதோ அத்தனை டீமுக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு ராயல்ட்டி இன்கம் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒவ்வொரு ரேங்குக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது லேப்டாப், பைக்கு, அப்புறம் கார், நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் சவால்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேங்க் விட்ராவல் வந்து 500 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து P2P டிரான்ஸ்ஃபரும் இருக்குது. நீங்கள் வந்து விட்ராவல் கொடுக்கும்போது 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிரெடிட். ஓகேங்க, இதில் நம்ம வித்ட்ராவல் கொடுத்து பேமெண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? இதில் எல்லாம் டீட்டெயில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் நம்ம வந்து இந்த ZPayல நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேங்க, இந்த ZPayல வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுன்றதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயினிங் லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த லிங்க்கை டச் பண்ணி நான் உள்ளே போகிறேன். ஓகேங்க, நீங்கள் ஜாயினிங் லிங்க் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ அந்த ஆப் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் கொடுக்குற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். எந்த வித ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமலும் கொடுக்கணும். அதேமாதிரி நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்ட்டு அதை வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அது மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, மெயில் ஐடி இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பின் நம்பர் இருந்தாலும் சரி. இந்த பின் நம்பர் மெயின் மஸ்ட்டு. நீங்கள் என்ன பின் நம்பர் கொடுத்துருக்குறீங்கன்ட்டு நான் டிஜிட்டல் பின் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்டும் சேஃபாக நீங்கள் ஃபில் பண்ணும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலே ஃபஸ்ட்டில் உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் ஃபுல் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு, அதாவது என்ன பாஸ்வேர்டு இருந்தாலும் நீங்கள் சேஃபாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின் நம்பர். இந்த பின் நம்பர் வந்து ஒரு 4 டிஜிட்டல் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். அதாவது இந்த ZPayல நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் பின் நம்பர் மாதிரி வரும். சரிங்களா? அந்த பின் நம்பர் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன பின் நம்பர் கொடுத்தீங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்பான்சர், நீங்கள் யார் மூலிமா ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய அந்த ஐடி நம்பர் அண்ட் நேம் இந்த இடத்துல ஷோ ஆகும். இது கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் யார் மூலிமா ஜாயின் பண்ணியிருக்கீன்ட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நவுன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்க, நான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். மெயில் ஐடி, நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ட்ரான்சாக்ஷன், அந்த பின் நம்பர். சரிங்களா? கொடுத்துட்ட பிறகு கீழே அந்த இடத்துல அந்த அக்ரின்றது டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் நவுன்றது நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட ஐடி நம்பர் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவனமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக கொடுத்து வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய யூசர் ஐடி, உங்கள் நேம், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, நீங்கள் என்ன டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அந்த டேட்டு, உங்களுடைய ஸ்பான்சருடைய ஐடி, உங்கள் ஸ்பான்சருடைய நேம், உங்கள் ஸ்பான்சருடைய மொபைல் நம்பர். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். இது கவனமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே வந்து லாகின் இருக்கும், அந்த லாகின் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். சரிங்களா? கொடுத்தோடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த மொபைல் நம்பரும் அண்ட் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணணும். இப்போ வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். டச் பண்ணவும் உங்களுக்கு சேவ் பாஸ்வேர்டு கேட்கும். சேவ் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. சேவ் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி ஓகே கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து ஓகேன்னு ஆப்ஷன் வரும். ஓகே நீங்கள் கொடுத்த உடனே ஓகேங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லாமே நம்ம வந்து மொபைல் பில் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஷ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், கேஸ் பில் பண்ணிக்கலாம், இபி பில் கட்டிக்கலாம். சரிங்களா? எல்லாமே மணி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதேமாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுமாரி நிறைய ஆப்ஷன் இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே நம்ம வந்து ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஃபண்டு வேலட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதேமாரி கம்பெனி வந்து லீகல் டாக்குமெண்ட்டு லீகலாக அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ணுறாங்களா, அந்த லீகல் டாக்குமெண்ட்டெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த இடத்துல மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மெனு ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் பிளான் பிடிஎஃப் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? அதாவது இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் A to Z என்னென்ன மெத்தடில் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பிடிஎஃபாகவும் இருக்குது அண்ட் வீடியோவும் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி கூட அந்த பிடிஎஃப் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பிடிஎஃப் நான் வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணிங்கன்னா இதில் எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பாங்க. பிளான், பேக்கேஜ், இன்கம் எவ்வளோ வரும், ரெஃபர் இன்கம் எவ்வளோ வரும், கம்பெனியில் வந்து லீகலாக வந்து சர்டிஃபிகேட் அதாவது லீகலாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்டு இருக்குது, லீகல் டாக்குமெண்ட்டு, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பேக்கேஜ் 2 பேக்கேஜ் 599 ரூபா ஒரு பேக்கேஜ், ஃபஸ்ட்டு பேக்கேஜ். செகண்ட் பேக்கேஜ் வந்து 1199, அதாவது 1200 கிட்ட வரும். சரிங்களா? இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதிலே வந்து சைட்லேயே பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இதில் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து நமக்கு வந்து கிஃப்ட்டு இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்து நீங்கள் இதை பற்றி இந்த ZPay பற்றி நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ எல்லா பிளானும் நீங்கள் எல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு பக்கத்துலேயே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆட் ஃபண்டுன்னு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஆட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது வந்து 599 ரூபான்றது நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கு நம்ம ஃப்ரீயாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு 599 ரூபான்றது போனஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது கூட நம்ம வந்து அப்புறம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆட் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே இந்த இடத்துல அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லும். இதில் வந்து 2 பேக்கேஜ் இருக்குது. சரிங்களா? 600 பேக்கேஜ், 1200 பேக்கேஜ், அதாவது 599, நெக்ஸ்ட்டு 1199 பேக்கேஜ், 2 பேக்கேஜ். சரிங்களா? அந்த 2 பேக்கேஜில் எனக்கு தெரிஞ்சு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1199, அதுதான் இந்த இடத்துல 1200ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 1200ன்ற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டு பே நவ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து ஐடி ஆக்டிவேட் ரிக்வஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் வாலெட்டில் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி தான் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ 1200 நான் டச் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக எது உள்ளே போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பேமெண்ட் அனுப்புகிற மெத்தட் ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் இந்த இடத்துல மேலே வந்து ஷோ ஆகிருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் எப்படி பேமெண்ட் அனுப்புறதுன்ட்டு அந்த 1200ன்றது இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஸ்கேன் QR அப்படின்னு போட்டிருக்கோம். இதை டச் பண்ணுங்கள். சரிங்களா?
டச் பண்ண உடனே இதில் ஒரு 5 செகண்ட் தான் போகும் சரிங்களா. இந்த செகண்ட்குள்ளே பேமெண்ட் அனுப்பணும். ஒரு சில பேர் வந்து பேமெண்ட் அனுப்புறதுனால டைம் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே உடனடியாக பண்ணுற மாதிரி வந்து ப்ராசெஸ் டு பே அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலியமாகவே நீங்கள் வந்து பேமெண்ட்டு அனுப்பிக்கலாம் சரிங்களா. நான் டோட்டலாக அப்படியே வெளியில் வந்துக்கிறேன். வெளியில் வந்துட்டு ஓகேங்க. இப்போ ஜெட்பேயில் வந்து ஐடி ஆக்டிவேஷனுக்கு பேமெண்ட் அனுப்புகிற மெத்தடுக்கு வந்து நான் வந்து ஜிபே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த QR கோட் நம்பர் ஸ்கேன் பண்ணி இப்போ நான் வந்து எப்படி பேமெண்ட் அனுப்பி ஐடி ஆக்டிவேட் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்குன்றதை பற்றி இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா காட்டுறேன். இப்போ இதில் வந்து இந்த QR கோட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு அப்படின்னு போட்டிருக்கோம். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும் சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்புறதுக்காக அந்த QR கோட் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அது வந்து இந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே அந்த பேமெண்ட்டு அதிலே போட்டிருக்கு பாருங்கள், கம்பெனியோட நேமோட போட்டிருக்கும் சரிங்களா. ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கும் சரிங்களா. கம்பெனியோட நேமோட போட்டிருக்கும். இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புகிற மாதிரி இருந்தால் உங்கள் நேமும் உங்கள் மொபைல் நம்பரும் போட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் பேமெண்ட்டு நீங்கள் அனுப்பிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நான் வந்து பேமெண்ட் வந்து நான் அனுப்புகிறேன் பாருங்கள். பேமெண்ட் வந்து நான் இப்போ வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ போய்ட்டு நம்ம ஆட் ஃபண்டில் போய்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த அமௌண்ட் வந்து அதில் வந்து ஆட் ஆகியிருக்கும். இப்போ நான் ஆட் ஃபண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இப்போ அமௌண்ட் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணோம் இல்லையா, சென்ட் பண்ண அமௌண்ட் வந்து இதிலே பாருங்கள் ஃபண்டு வேலட்லேருந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகியிருக்கு சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபண்டு வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ ஐடி ஆக்டிவேட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மை பிஸ்னஸ்னு இருக்கு இல்லையா, இந்த மை பிஸ்னஸ் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே இதில் பாருங்கள், இதில் வந்து ஸ்டேட்டஸ்னு வந்து ஃப்ரீன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் ஐடி ஆக்டிவேட் ரிக்வெஸ்ட் கொடுக்கல, ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரீன்னு அப்படின்னு போட்டிருக்கு சரிங்களா. இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபண்டு வேலட்டில் 1200 இருக்குது. அதாவது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் அப்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கும் சரிங்களா. இதை டச் பண்ணி தான் நம்ம ஐடி ஆக்டிவேட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஆக்டிவேஷன் அப்டேஷன் அப்படின்ட்டு நான் டச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டச் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஃபண்டு வேலட்டில் வந்து 1200 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய அதாவது யாருக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஐடி நம்பர் கொடுக்கணும் சரிங்களா. அதாவது ஐடி நம்பரும் கொடுத்துக்கலாம், மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நான் அதனுடைய ஐடி ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரை என்டர் பண்ணோன்னே இந்த இடத்துல அவங்களுடைய நேம் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. அந்த நேம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே பாருங்கள், இப்போ மொபைல் நம்பர் கொடுத்த உடனே கீழே அவங்களுடைய நேம் இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி ஆக்டிவேஷன் பேக்கேஜ் அப்படின்னு கேட்குது. இந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணி இதில் ப்ரீமியம் பேக்கேஜ் 599 சரிங்களா. ப்ரீமியம் பேக்கேஜ் நெக்ஸ்ட்டு சுப்ரீம் ப்ரீமியம் பேக்கேஜ் சரிங்களா. நம்ம வந்து சுப்ரீம் ப்ரீமியம் பேக்கேஜ் தான் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடி தான் நமக்கு பெஸ்ட்டு சரிங்களா. இதை விட நமக்கு இதுதான் பெஸ்ட்டு. நான் வந்து சுப்ரீம் ப்ரீமியம்ன்றது ஆப்ஷன் வந்து நான் வந்து அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் ஐடி ஆக்டிவேஷன் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் மெத்தட் வந்து ஃபண்டு வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம வந்து ஐடி ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதில் வந்து ஃபண்டு வேலட் அண்ட் பின் வேலட்னு இருக்குது. நான் வந்து ஃபண்டு வேலட்னு நான் டச் பண்ணிக்கிறேன். ஃபண்டு வேலட் டச் பண்ண உடனே கீழே அந்த இடத்துல கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்ட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கண்டினியூ நான் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு பின் நம்பர் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அந்த பின் நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து தான் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நான் அந்த பின் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் சரிங்களா. உங்களோட ஐடி வந்து போட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு அந்த மாதிரி வரும். அதாவது உங்களோட ஐடி வந்து சுப்ரீம் ப்ரீமியம் மெம்பராக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கீழே அந்த இடத்துல டன் போட்டிருக்கும், இந்த டன் கொடுங்க சரிங்களா. இந்த டன் கொடுத்த உடனே இப்போ நம்ம அந்த ஃபண்டு வேலட்டை செக் பண்ணி பார்த்தோன்னா ₹1 மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சான்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மை பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரீன்னு அப்படி இருந்தது. இப்போ வந்து சூப்பர் ப்ரீமியம் அப்படின்னு இருக்குது சரிங்களா. இப்போ ஐடி வந்து நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது சரிங்களா. சுப்ரீம் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் நம்ம இருக்கிறோன்ற மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகுது சரிங்களா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதிலே பாருங்கள் ஃபண்டு வேலட்டில் ₹1 தான் இருக்குது சரிங்களா. ஆக்டிவேஷன் அப்டேட் டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ₹1 மட்டும்தான் ஷோ ஆகும் சரிங்களா. ஐடி வந்து வெற்றிகரமாக வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் டேஷ்போர்டு வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிஷ் பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலிமா நமக்கு வந்து ஒரு % இன்கம்ன்றது நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ இதில் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம ஃபண்டு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அதை வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் தான். இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபர் பண்ணி விடணும்னா இதில் ரெஃபர் லிங்க் எப்படி நம்ம ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டில் சைடில் வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே இது வந்து காப்பி லிங்க் இருக்கும், ஷேர் லிங்க்னு இருக்கும். சரிங்களா? காப்பி பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கூட உங்களுடைய ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணுறீங்களோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு ரெஃபர் இன்கமும் வரும். சரிங்களா? அதாவது அந்த 600 ரூபா பேக்கேஜுக்கு வந்து 599 ரூபா பேக்கேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்கு 200 ருபீஸ் கிடைக்கும். அதுவே வந்து 1200 ரூபா பேக்கேஜில் யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு 500 ருபீஸ் 500 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் இதை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஐடி ஆக்டிவேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். எல்லாமே நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ நல்ல பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ZPayல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இது வந்து டெய்லியுமே நம்ம கூகுள் மீட்டில் நமக்கு வந்து மீட்டிங் கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட லீடர்ஸ் மூலியமாக வந்து கூகுள் மீட் வச்சுக்கிறோம். டெய்லியும் நைட்டு 8 மணிக்கு கூகுள் மீட் வைக்கிறாங்க. அதுலேயும் நமக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் பிளானை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஜூம் மீட்டிங் மூலியமாகவும் கூகுள் மீட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் நீங்கள் இந்த ZPayல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாயினிங் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நமக்கு எல்லா சப்போர்ட்டும் நமக்கு டீம் லீடர் மூலிமா நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. கூகுள் மீட் மூலியமாகவும் ஜூம் மீட்டிங் மூலிமா நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. லீடர் சப்போர்ட்டும் நமக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.